நம்ம அடுத்து பாட போறது ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்கு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அருணகிரிநாதர் நமக்கு திருப்புகழ் கொடுத்தவர். அபார பக்தி முருகப்பெருமான் மேல. அவர் திருவண்ணாமலையில இருக்கும்போது பிரபுடு தேவ மகாராஜன் அப்படிங்கிற ராஜா தான் அங்க இருந்தார். அப்போ சம்பந்தாண்டான் அப்படிங்கிறவரும் பெரிய தேவி உபாசகர். அவர் அந்த ராஜா கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அவருக்கு அருணகிரிநாதர் நிறைய திருப்புகள் எழுதுறார். அவருடைய பாடல்கள் ரொம்ப பிராபல்யமானது. ராஜாவுக்கு அவருடைய வழியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரசிக்கிறார். அருணகிரிநாதர் அப்படி பாடுறார், அப்படி எழுதுறார், இப்படி எல்லாம் பண்றார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பெருமையா சொல்றத கேட்டு சம்பந்தாண்டானுக்கு அவர் மேல ஒரு பொறாம வந்துடுறது. இவர் என்ன, ராஜா நம்மள மறந்துடுவரோ, சம்பந்தாண்டான் நம்மள விட்டுட்டு இவர் அருணகிரிநாதர் கிட்ட போயிடுவரோ, அவரை ரொம்ப புகழறாரே அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, ராஜாட்ட, ராஜா இந்த அருணகிரிநாதரை நம்பாதீங்கோ, அவர் ரொம்ப பொய்தான் சொல்ற. அவர் முருகருக்கு, நான் முருக பக்தர், முருகர் என்னோட பேசுறார், எனக்கு அருள் புரிஞ்சார், சரவண பவான் என் நாக்குல எழுதினார் அப்படின்னு எல்லாம் பொய் சொல்றார். ராஜா நீங்க நம்ப கூடாது, அவர் உங்களை ஏமாத்துறார், நீங்க நம்பாதீங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நீ தேவி உபாசகர், நீ உன்னோட தேவிய பாடி வரவழ, நான் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி முருகரை வரவழைக்க சொல்றேன், உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன், யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் அப்படிங்கிற ராஜா. உடனே போட்டி துவங்கிறது. சம்பந்தாண்டான் தேவி கிட்ட சொல்ற, அம்மா நீ வந்துடணும் நான் கூப்பிட்ட உடனே, சரியா அப்படின்னு ஒரு அதட்டலாம் மிரட்டலாம். அம்பாளுக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தான், இவன் என்ன நம்மள விரட்டுறான் அப்படின்னு நினைச்சுட்டாளாம். சரி சரி போ அப்படின்ட்டு அமிச்சுட்டா. அப்ப போட்டி நடக்கிற நேரத்துல அம்பாள் முருகப்பெருமான் இப்படி கெட்டியா பிடிச்சுட்டு இருந்தலாம். குழந்தை அப்படி பிடிச்சுட்டு இருக்கா அம்பாள். அருணகிரிநாதர் பாட 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 அம்பாள் அந்த பாட்டுல உருகி மெல்ல அந்த பிடி தளர்ந்துட்டே வந்துடுது. தளர்ந்துட்டே வந்த உடனே முருகப்பெருமான் அப்படியே ஓடி போய் காட்சி கொடுத்துட்டார். காட்சி கொடுத்ததும் அப்படியே சபையே எல்லாரும் பார்த்து முருகா முருகா முருகான்னு எல்லாரும் பார்த்தா தரிசனம் கிடைச்சது. ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அருணகிரிநாதர் அவருடைய பக்திக்கு முருகப்பெருமான் நமக்கு எல்லாம் காட்சி கொடுத்தாரே, அவருடைய பக்தி ரொம்ப தூய்மையானது, இந்த சம்பந்தாண்டான் இப்படி எல்லாம் பண்ணாரே அப்படின்னுட்டு அவர் மேல ஒரே கோபம். அதனால அருணகிரிநாதர் பாடின போது எப்படி இந்த பிரபுல தேவ மகாராஜனுடைய சபையில முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுடைய பின்னணி. இதுல பாடும் போதே நமக்கு தெரியும் அப்ப என்ன நடந்தது அப்படின்னு. அதல சேடனாராட அகிலமே கருதலா
வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ